கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 71வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவஜனங்களாய் நாம் கர்த்தரை நோக்கி தினமும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையினால் பலப்படுத்தப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையினால் வழிநடத்தப்படுகிறோம். இந்த வார்த்தையிலிருந்து கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற ஒரு பிரதானமான விண்ணப்பத்தை தான் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசி நமக்கு உணர்த்த போகிறார். இந்த விண்ணப்பத்திற்குரியவர்களாய் இந்த விண்ணப்பத்தை நாமும் நம்முடைய ஜெபத்திலே தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய தாசனாகிய தாவீது தன்னுடைய ஜெபத்தில் எப்படி ஜெபிக்கிறாரு? கர்த்தாவே, நான் உண்மையை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். இப்படி ஜெபித்த தாவீதை எந்த சூழ்நிலையிலும் அவன் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். தாவீதினுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் அவனுடைய முடிவு சம்பூர்ணமாக இருந்தது, மகிமையாக இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பிலதெல்பியா சபைக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தும் பொழுது எப்படி வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? தாவீதின் திறவுகோலை உடையவராய் இருக்கிறவராக தன்னை வெளிப்படுத்துகிறார். இவ்வளவாய் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தேவனால் மகிமைப்படுத்தப்பட என்ன காரணம் தெரியுமா? தாவீது தன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஜெபத்தை தேவனை நோக்கி ஏறெடுத்ததுதான் காரணம். எவன் ஒருவன் தேவனை நம்பி இருக்கிறானோ அவன் எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போக மாட்டான். ஆண்டவர் அவனை வெட்கப்படுத்த விட மாட்டார். எந்த வெட்கப்பட்டு போகும்படியான சூழ்நிலைக்கும் அவனை ஒப்பு கொடுக்க மாட்டார். நம்முடைய தேவன் நல்ல தேவன். சத்ருவின் கரம் தம்முடையவர்கள் மேல் ஓங்க நம்முடைய தேவன் அனுமதிக்க மாட்டார். 105வது சங்கீதத்தில் அதை பார்க்கலாம். தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் அவர் ராஜாக்களை என்ன பண்ணினாராம்? கடிந்து கொண்டாராம். என்னுடைய ஜனத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது, அவர்களை தொடக்கூடாதுன்னு சொல்லி அவர் ராஜாக்களை கடிந்து கொண்டாராம். நமக்காக இப்படி செய்யத்தக்க ஒரு மனுஷனும் இந்த உலகத்தில் கிடையாது. நமக்கு யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் கிடையாது, வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு. அவைகளால் எந்த விதத்திலும் தேவஜனங்களாகிய நாம் சேதப்படாதபடிக்கு, வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடையவர்களாய் அறியப்பட, நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்குரிய மகிமையை செலுத்துகிறதாய், கர்த்தரால் நாம் மகிமைப்படுத்தப்பட, நம்மால் நம்முடைய தேவன் மகிமைப்படுத்தப்பட, ஒரு நேர்த்தியான, ஒரு பரிசுத்தமான, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழ தேவஜனங்களாகிய நாம் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா நம்ம உலக காரியத்தை நம்பலை, உலக மனுஷர்களை நம்பலை, உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தையோ வேறு எந்த காரியத்தையும் தேவஜனங்களாகிய நாம் நம்பாமல் கர்த்தரை மட்டுமே நம்பி இருக்கிறோம், கர்த்தரை மட்டுமே சார்ந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட தேவஜனங்களை கர்த்தர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக அனுமதிக்கவே மாட்டார். வேதத்தில் அநேக நபர்களை, பரிசுத்தவான்களை நம்மால் பார்க்க முடியும். ஈசாக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் பஞ்ச காலத்திலும் அவன் எகிப்திற்கு போகாமல் தேவன் தனக்கு சொன்ன வார்த்தையின்படியே அந்த பஞ்ச காலத்திலும் அவன் விதை விதைத்தான். தேவன் அவனை ஆசீர்வதித்து அவன் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எல்லா கண்களுக்கு முன்பதாக தேவன் அவனை ஆசீர்வதித்து, ஈசாக்கை ஆசீர்வதித்து நூறத்தனையாய் அவனுடைய கரத்தின் பலனை ஆசீர்வதித்து கொடுத்தார். தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் இதை செய்ய நம்முடைய தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். தம்முடைய வல்லமையை இரட்டிப்பாய் வெளிப்படுத்துகிற தேவன். அவர் நல்ல தேவன். மனம் மாற மனுஷன் அல்ல. அவர் முகதாட்சணியம் பார்க்கிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் நம்மை அதிகமாக நேசித்து தான் நமக்காக தம்முடைய ஜீவனை தந்தார். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நிச்சயமாய் நம்மையும் இப்பொழுது எந்தெந்த சூழ்நிலைகளெல்லாம் நம்ம வெட்கப்பட்டு போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு பயம் நமக்குள் வருகிறதோ, அந்த காரியத்தில் எல்லாம் நம்மை உயர்த்தி நம் தலையை நிமிர செய்து சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி நம்முடைய தேவன் நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்படும்படியாய் தேவஜனங்களாகிய நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நம்முடைய கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். நம்முடைய கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். கர்த்தரை நம்பி இருக்கிறதுனா என்ன? எல்லா காரியத்திலும் வேதத்திற்கு கீழ்ப்படிந்து உண்மையும் உத்தவமாய் நீதி நியாயத்தோடு தேவன் விரும்புகிற நற்கனிகளை கொடுக்கிற பரிசுத்தவான்களாய் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தோமேயானால் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு அதற்கு பதில் தந்து ஏற்ற காலத்திலே நமக்குரிய எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பது அதிக நிச்சயம்.
நம்மை உயர்த்துவதும் அதிக நிச்சயம். ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நம்முடைய தேவன் நம்மிலே மகிமைப்பட போவதும் அதிக நிச்சயம். தேவஜனங்களாகிய நாம் இன்று தேவன் நமக்கு காண்பித்திருந்த இந்த வசனத்தின் பிரகாரமே தேவனை நம்பி அவரை சார்ந்து அவரை பற்றி கொள்வோம். நிச்சயமாய் அவரை நம்பி அவரை சார்ந்து அவரை பற்றி கொண்ட தேவஜனங்களை ஒருபோதும் அவர் கைவிடாமல் நித்தியத்தில் கொண்டு சேர்க்கும் வரைக்கும் அவர்களை மகிமைப்படுத்தி உயர்த்தி தேவன் மகிமைப்படும்படியாய் இந்த உலகத்திற்கு முன்பதாக தேவஜனங்களாகிய நம்மை அவருடைய அன்பின் அடையாளமாய் நம் நிமித்தம் அநேகர் நம்முடைய தேவனை ஒன்றான மெய்தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து எந்த சூழ்நிலையிலும் நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நமக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் தருவது அதிக நிச்சயம். நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவதும் அதிக நிச்சயம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.